ஓ! வணக்கம். நான் ஜூடித் யார்க் மற்றும் ஸ்கார்பரோ மருத்துவமனைகளில் உள்ள ஸ்கிரீனிங் நடுத்தாய் பணியாளர்களில் ஒருவராக இருக்கிறேன். இந்த வீடியோல டவுன், எட்வர்ட்ஸ் மற்றும் படாவ் சிண்ட்ரோம்களுக்கு ஸ்கிரீனிங் பண்றது பற்றி ஒரு விரைவான வழிகாட்டியை உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். எல்லா கர்ப்பிணி பெண்களும் மற்றும் குழந்தை பெற்ற அஷ்காஸும் கர்ப்ப காலத்தில் 3 அரிதான நிலைகளுக்கான ஸ்கிரீனிங் சோதனையை வழங்கப்படுகிறார்கள். அவை குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட்ஸ் சிண்ட்ரோம் மற்றும் படாவ் சிண்ட்ரோம் ஆகும். நாம் பயன்படுத்தும் ஸ்கிரீனிங் சோதனை காம்பைன் டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலைகளில் ஏதேனும் ஒன்று உங்கள் குழந்தைக்கு இருக்க வாய்ப்பு எவ்வளவு என்பதை இது பார்க்கிறது. இந்த சோதனை பாதுகாப்பானது. அது உங்களையோ உங்க குழந்தையையோ பாதிக்காது. காம்பைன் டெஸ்ட் பொதுவாக கர்ப்பம் தரித்த 11 முதல் 14 வாரங்களுக்கு இடையில் செய்யப்படுகிறது. இது உங்கள் டேட்டிங் ஸ்கேன் செய்யும் போது கூடுதல் அளவீடு ஒன்றை, உங்கள் குழந்தையின் கழுத்தின் பின்புறத்தில் உள்ள திரவத்தை பார்க்கும் ஒரு ஸ்கேன் மற்றும் உங்கள் கையில் இருந்து எடுக்கப்படும் இரத்த பரிசோதனையை உள்ளடக்கியது. உங்கள் வயதும் இந்த வாய்ப்பை கணக்கிட பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் 14 வாரங்களுக்கு மேல் கர்ப்பமாக இருந்தால் குவாட்ரபிள் டெஸ்ட் எனப்படும் வேறு ஒரு இரத்த பரிசோதனை வழங்கப்படும். இது டவுன் சிண்ட்ரோம் மட்டும் ஸ்கிரீன் செய்யும். எட்வர்ட்ஸ் மற்றும் படாவ் சிண்ட்ரோம்களும் 20 வார ஸ்கேன் செய்யும் போது பார்க்கப்படுகின்றன. இந்த ஸ்கிரீனிங் சோதனை உங்கள் குழந்தைக்கு இந்த நிலைகளில் ஏதேனும் உறுதியாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்வது முக்கியம். இது குறைந்த வாய்ப்பு அல்லது அதிக வாய்ப்பு என்ற முடிவை மட்டும் தரும். பெரும்பாலானவர்கள் குறைந்த வாய்ப்பு என்ற முடிவை பெறுகிறார்கள். முடிவில் அதிக வாய்ப்பு என்று வந்தாலும் பெரும்பாலான குழந்தைகள் இந்த நிலைகள் இல்லாமல் பிறக்கிறார்கள். உங்கள் விருப்பங்களைப் பற்றி பேசவும் ஆதரவு பெறவும் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் மிட்வைஃபுடன் சந்திப்பு வழங்கப்படும். ஸ்கிரீனிங் எப்போதும் உங்கள் தேர்வாகும். சிலரும் அதிகமான தகவலை விரும்புகிறாங்க, மற்றவங்களின் ஸ்கிரீனிங் செய்ய விரும்பவில்லை என்று தேர்வு செய்கிறாங்க. இந்த தகவலை பெற்றால் நீங்க எப்படி உணர்வீர்கள்? அது உங்களுக்கும் உங்க கர்ப்பத்துக்கும் என்ன அர்த்தம் கொண்டிருக்கும் என்பதை சிந்திப்பது முக்கியம். கர்ப்ப காலத்தில் எடுக்கப்படும் எந்த ஸ்கேன் ஆனாலும் இந்த நிலைகளில் ஒன்றுடன் தொடர்புடைய உடல் வேறுபாடுகளை கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது எதிர்பாராதது கண்டுபிடிக்கப்பட்டால் அதை எப்போதும் உங்களுக்கு விளக்குவோம். நீங்கள் உடனே முடிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கேள்விகள் கேளுங்கள். உங்கள் மிட்வைஃப் அல்லது நம்பிக்கையுள்ள ஒருவருடன் இதை பற்றி பேசுங்கள். உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஸ்கிரீனிங் பரிசோதனைகள் குறித்த தகவல்கள் நிறைய பத்திரிகையில் கிடைக்கின்றன. நாங்கள் உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம்.